ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் 360 வழங்கும் இறைவன் அருளால் மீண்டும் ஒரு ரேடியோ சர்வீஸில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த ரேடியோ ஃபால்ட்டுன்னு வந்திருக்கு. இங்கே நவர் ரீடாக காணும். நீங்கள் தமிழில் முள்ளுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஷன் சேஞ்ச் பண்ணக்கூடிய இந்த ரீடாக காணும். அதுக்குள்ள ரோப்பு கயிறும் அருந்து கிடக்கும். என்னன்னு தெரியல, உள்ள இருக்கா என்னன்னு தெரியல, பார்க்கணும். பேட்ரி 2 பேட்டரியில் பாடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. வழக்கமாக நம்ம பேட்டரியில் கொடுத்து பார்ப்போம். எப்போதும் சர்வீஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த 2 பேட்டரி இதை கொடுத்து பாடுதான்னு பார்த்துப்போம். இல்லைன்னா அவங்க கேட்குறது, இப்போ பேட்டரி வாங்க முடியல, நீங்கள் இதுக்கு ஒயர் வாங்கி போடுங்க, ஏசி கார்டு வாங்கி போடுங்கிறாங்க. அது என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல. முன்னாடி அதில் பவர் கொடுத்து கூட பார்க்கலாம். ரேடியோவில் பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். பாப்பா ஆன் பண்ணி பேட்டரி பவர் 2.6 இருக்கு. இந்த செட்டுக்கு 2 பேட்டரி தான், 3 வோல்ட் தான். ஆன் பண்ணி பார்க்க போறோம். செட்டு டெட் ஃபால்ட்டாக இருக்கு. உங்களுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கக்கூடியவர் தான், அதனால தான் நம்ம சர்வீஸுக்கு எடுத்துருக்குறோம். போன ரேடியோ மாரி இல்லாமல் போன ஒரு ரேடியோ நம்ம அப்லோடு பண்ணியிருக்கோம், இதே ரேடியோ. அதுமாரி இல்லாமல் இது கொஞ்சம் புதுசாக பாலிஷாக இருக்குது. அது ரொம்ப மோசமாலாம் இருந்தது. உள்ள சர்க்கியூட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரித்து பார்த்து எப்படி இருக்குன்னு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். டெட் ஃபால்ட்டுங்கிறது சீக்கிரம் முடிஞ்சிடும். லைட் ஃபால்ட்டாக இருந்தது தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். எப்போதுமே நம்ம இதுக்கு டெட் ஃபால்ட் சீக்கிரம் அட்டன் பண்ணிடலாம். லைட் ஃபால்ட்டுன்னா அது மட்டும் இழுத்துக்கிட்டே போவோம். சரி, இப்போ சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். செட்டை பிரிக்க போகிறோம். டெட் ஃபால்ட்டை அட்டன் பண்ண போகிறோம். பிரிச்சிருக்கோம். இந்த ரீடு ஒன்று இருக்குன்னு சொன்னேன், அதான் உருந்து கிடக்கு. இதை பாருங்க, இந்த டயல் கார்டை பாருங்கள். இந்த டயல் கார்டு இருந்தால் அந்த நூல் தான் இது அருந்து கிடக்கு. கலண்டு கிடக்கு. மற்றபடி பவர் கொடுக்க வேண்டியது இந்த சுவிட்சில் தான். இந்த ஒயரை நம்ம கழட்டும் போது அருந்துருச்சு. அந்த ஏரியல் ஒயர் அருந்துருக்கு. ஃபால்ட் பவர் கொடுத்துட்டு ஃபால்ட் அட்டன் பண்ணுவோம். பேட்டரியிலேருந்து பவர் கொடுத்தும் அதே நிலைமை தான், டெட் ஃபால்ட்டு தான். இந்த டயல் ஒயரு பாருங்க, கீழே அருந்துருக்கு பாருங்க. இதுவும் இந்த டைல் கயிறு இருக்க, இந்த கயிறு அருந்து போச்சு. இந்த டைல் நூல் அருந்துருச்சு. இதுதான் செட்டு ஆடிப்புறத்தில் உள்ளதை பாருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீக்கர் ஒயர் ஒன்று கட்டாயிருக்கு. வேற ஒன்றும் ஃபால்ட் இல்லை. ஸ்பீக்கர் ஒயர் இப்போ இதில் இப்போ வர ஒயர்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸ்பீக்கர் ஒயர் கட்டாயிருக்கு. பவர் கொடுத்து இந்த நிலைமையில் ஸ்பீக்கரை பற்ற வச்சு செட்டு என்ன கண்டிஷனுங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கணும். CD 1619ங்கிற ஒரு ஐசி, ஒரே ஐசியில் வேலை முடிஞ்சிருக்கு போர்டில். அந்த போர்டு சர்க்கியூட் டயக்ராம் பார்த்துக்குவோம், கோவிலில் பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கனெக்ஷனை கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் நாங்கள் கற்றுக்கும் போது அலையணும் மெக்கானிக்கா. இப்போ எல்லாம் நெட்லேயே பார்த்துடலாம், அந்த வசதி வாய்ப்பு இருக்குது. இப்போ போர்டு வேறு, ஸ்பீக்கர் செக்ஷன் வேறு தனித்தனியாக ஆக்கிட்டோம். டைல் கட்டுறதுக்காக தான் டைல் கட்டுறதுக்காக தான் இந்த டிஸ்மெண்டல் பண்ணியிருக்கோம். நீண்ட இடைவேளைக்கு பின் இந்த ரேடியோவுக்கு டைல் கட்டியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். முழுசாக டைல் கட்டுறதை காட்ட முடியல. இப்போ வர்ற செட்டுக்கு அவசியமும் இல்லை.
இப்போ பாருங்கள் எப்படி டென்ஷனாக வருது. இதுதான் டைல் கட்டுறது. பழைய டெக்னீஷியன்லாம் இந்த டைல் கட்ட தெரியும். புதுசாக வரவங்களுக்கு என்னன்னு தெரியல. இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடணும். ஓகே, டைல் கட்டி முடிச்சாச்சு. டைல் கார்டு கட்டிட்டு ஸ்பீக்கர் கனெக்ஷன் புது ஒயர் போட்டிருக்கோம். ரொம்ப நைஸாக ஒயர் இருக்குன்னு. அடுத்தது கண்ட்ரோலை மாற்றி கனெக்ஷன் கொடுப்போம். கண்ட்ரோலும் வந்து சரியாக இல்லை, வேல்யூங் கண்ட்ரோலும் மாற்றுற மாரி தான் இருக்குது. அதை மாற்றி பார்ப்போம். வேல்யூங் கண்ட்ரோலை கழட்டுறதுக்கு முயற்சி பண்ணோம், உடஞ்சிடுச்சு. எதனால்? இது தப்பு டெக்னீஷியனும் பண்ணுறீங்க. எல்லா டெக்னீஷியனும் குறை சொல்லலை, சில டெக்னீஷியனும் பண்ணிடுறீங்க. அதுமாரி பாருங்கள், உள்ளே கம்மு போட்டிருக்கீங்க. சில கஸ்டமரும் இதுமாரி செஞ்சிடுறீங்க. கஸ்டமரும் இதுமாரி வேலை செய்கிறாங்க. செட்டை பிரித்து அவங்களே ரிப்பேர் பண்ணுறேன்னு கடைசியில் ஒரு ஒயரை விட்டு போயிருக்கோம் பாருங்கன்னு கொண்டாந்து கொடுப்பாங்க. இதுமாரி தவறு டெக்னீஷியன் செய்ய வேண்டாம், கஸ்டமரும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் சுற்றுதுன்னு செய்ய வேண்டாம். கடைசியில் என்னாச்சு பாருங்கள், உடஞ்சி போச்சு. இதை நான் வந்து இப்போ கரெக்ட் பண்ணணும். உடைந்த பகுதி ஒட்டியிருக்கோம். பார்ப்போம், காய்ஞ்சதுக்கு அப்புறம் அதை கண்ட்ரோலில் போட்டு முறுக்கி ஸ்ட்ராங்காக நின்னா ஓகே பண்ணுவோம். இல்லைன்னா கண்ட்ரோல் இடத்த மாற்றிடுவோம். சும்மா ஒரு 6 மணி நேரம் காஞ்சிருக்கும். இதில் கண்ட்ரோலை ஃபிட் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் ஃபிட் பண்ணுறதுக்கான டூல் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதுமாரி இடத்துலலாம் ஃபிட் பண்ணுறதுக்கு இதுமாரி கூட்டி இருக்கணும். ஸ்கூட்டி தான் பைக்குன்னு நினைக்காதீங்க. இந்த ஃபேனர் இருக்கணும், ஸ்கூட்டி ஃபேனர் இருக்கணும். இது மூலியமாக தான் நீங்கள் டைட் பண்ணணும். ஏதாவது தெரியாததை சொல்லிவிட்டாருன்னு நினைக்காதீங்க. இதுமாரி தான் இருக்கணும் டூலு. இதை வச்சு தான் டைட் பண்ணணும். இப்போ நான் டைட் பண்ணி காட்டுறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த டூல் எப்படி பொருந்துது பாருங்கள். சூப்பராக இப்படி டைட் ஆகிடும். எப்படி இருக்கு பாருங்கள். தகுந்த டூல் இல்லாமல் டைட் பண்ணுறதுனால தான் இதுமாரி மிஸ்டேக்லாம் வருது. ஆணைக்கு அடிச்சு இருக்கும், பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்தது பார்ப்போம். கண்ட்ரோல் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, நெகட்டிவ் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, பாசிட்டிவ் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. செட்டை லைட்டாக டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு முறுக்கிட வேண்டியது தான். ஒயர்லாம் லென்த்தாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இந்த லென்த் இருந்தால் தான் இந்த போர்டு எடுத்து வெளியில் சர்வீஸ் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. சர்வீஸ் பண்ணுறதுக்காக அந்த ஒயர் லென்த்தாக போட்டிருக்கோம். ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ஒயருக்கு கரெக்ட் பண்ணி வச்சுருவோமே. நான் வந்து கொஞ்சம் நடுத்தரமா தான் இருக்கேன். எல்லா திறமையான இதுதான் இருந்தாலும் குழந்தைத்தனமாக சில நேரங்கள்ல நடந்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சிறிய வயதுல வந்து அடுத்தது வந்து இது பாட்டு எதுவும் கிடையாது, காப்பிரைட் வராது. அதனாலதான் சவுண்ட் கூட வச்சிருக்கேன். விட்டமோ அந்த வயது இப்ப பவர் கட் பண்ணிடுவோம். அதுதான் காரணமே. பேட்டரிக்கு டாட்டா பாய் பாய் கொடுத்துட்டோம். இப்போ இந்த அடாப்டர் போட போகிறோம். இந்த அடாப்டர் கனெக்ஷன் பண்ணலாம். இந்த பாருங்க 3 வோல்ட் தான் கனெக்ஷன் கொடுப்போம். வீடியோ வளர்ந்துக்கிட்டே போகுது, அதனால செட்டை க்ளோஸ் பண்ணுவோம். செட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். முன்னாடி இந்த பிசிபியை வச்சு முறுக்குவோம். மரம் அடுத்த விடுகதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒரு பாறை, ஆனால் நீரில் போட்டால் கரைந்து விடும். அது என்ன? எப்படி கிளியரா இருக்கு? பாறை நீரில் போட்டால் கரைந்து விடும். அது என்ன அப்படின்றதுதான் நிகழ்ச்சிக்காக கூறிய நீர். வணக்கம். வீடியோ இதோட முடிச்சுக்க போறோம். ரேடியோ கம்ப்ளீட்டா வேலை முடிச்சிட்டோம். ரேடியோ பாடுது, அதுவும் பேட்டரிக்கு பாய் பாய் சொல்லிட்டோம். அடாப்டர்ல பாடுது கரண்ட்ல. எஃப்எம் ரேடியோ ஏரியல் சரியில்லை, ஒயர் போட்டுக்கிட்டா இன்னும் கிளியரா இருக்கும்.
இத்திரம் வீடியோ முடிச்சுப்போம். பேட்டரிக்கு பாய் பாய் சொல்லியாச்சு. மீண்டும் நோயும் மரணமும் என்னை தழுவாமல் இருந்தால் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.